ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கிற டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 448 ஆர்டிகல்ஸ் 25 பார்ட்டாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கிற டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் 3 கிளாஸ் இருக்குங்க. கிளாஸ் 1, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா பாரதம் என்றும் அழைக்கப்படுகிறது, மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கிறது. இந்த பாரதம் அப்படிங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் குறிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருந்துட்டு இருக்கு. மாநிலங்களின் கூட்டமைப்பு கிடையாதுங்க, மாநிலங்களின் ஒன்றியமாக இருந்துட்டு இருக்கு. மாநிலங்களே நினைச்சாலும் அவங்களுக்கு இந்த ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு போகிற அதிகாரம் இல்லை. கிளாஸ் 2வும் கிளாஸ் 3யும் குறிக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுடைய கடல் எல்லைகளையும் நிலை எல்லைகளையும் குறிக்குதுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவினுடைய பெயரையும் அதனுடைய எல்லைகளையும் விலைக்கு சொல்லுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.